கையிலையில் அழகாக வாழ்ந்து கொண்டிருந்த ஐயப்பனை சிவபெருமான் பூலோகத்திற்கு அனுப்பி மகிஷியை வதம் செய்யுமாறு, அதாவது மகிஷி என்னும் அரக்கி ரொம்பவே மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கா, அவளை வதம் செய்து மக்களை அருள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானால் பூலோகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு தெய்வ குழந்தை தான் ஐயப்பன். சிற்றன்னைக்காக புலியின் பாலை கொண்டு வரும் பொழுதுதான் அனைவருக்கும் தெரிஞ்சது ஐயப்பன் சாதாரண குழந்தை இல்ல, ஒரு தெய்வ குழந்தை என்று. அது மட்டுமில்ல, தேவர்கள் புலிகளாக மாறி ஐயப்பன் கூட படைசூழ வந்தாங்களாம். அந்த சனம் ஐயப்பன் தனது பூலோக தந்தையிடம் கூறினாராம், இது எனக்கான இடம் அல்ல, எனக்குரிய காரியத்தை நான் முடிக்க வேண்டும், முடித்த பின்பு நான் எனது இடத்திற்கு செல்வேன் என்று மலைகளின் நடுவே, அதாவது வனத்தின் நடுவே சபரிமலையில் அழகாக வீற்றிருந்தாலாம். என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு நான் கண்டிப்பாக அருள் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து எம்பெருமான் அருளிய அழகான ஒரு திருத்தலம் தான் சபரிமலை. ஐயப்பன் சிவபெருமானின் குழந்தை, அனைத்து ரூபங்களுக்கும் அவரே